ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைசி கிச்சன். இன்றைக்கி நம்ம ஸ்பைசி கிச்சனில் ஒரு சூப்பரான நல்ல காரசாரமான பொட்டேட்டோ பொடி மாஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட ஸ்பைசி கிச்சன் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். பொட்டேட்டோ பொடி மாஸ் பண்ணுறதுக்கு நான் இப்போ ஸ்டவ்வில் கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடாகிட்டுருக்கு. கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் நம்ம 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்க போகிறோம். 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதில் பாருங்கள், நல்ல பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு பொடியாக நறுக்கிக்கோங்க. அப்போ தான் இந்த பொடி மாஸ்க்கு நல்லாயிருக்கும். இதை இப்போ இதில் சேர்த்துடலாம். நல்லா வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயத்தை. வெங்காயம் ஓரளவுக்கு இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம பொடியாக நறுக்கின 10லேருந்து 15 பூண்டு எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் கருவேப்பிலை கொஞ்சம் பொடியாக நறுக்கியிருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா இப்படி வதக்கி விட்டுட்டுருங்க. நல்லா வதங்கட்டும். 2 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. பாருங்கள், வெங்காயம் பூண்டு எல்லாம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம நான் ஒரு 3 உருளைக்கிழங்கு நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதில் பொடி மாஸ்க்கு தேவையான மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்க போகிறோம். நான் இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். ஒன்றரை டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மசாலா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
இப்போது இதில் பொடி மாஸ்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லைட்டாக கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும், அதனால கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ண சொல்கிறேன். அதுக்காக தண்ணி எதுவும் ஊற்றிட வேணாம், இப்படியே தான் இது வந்து குக் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை வந்து ஒரு லிட் வச்சு மூடிட்டு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இடையில அப்பப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து பாருங்கள், ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு உருளைக்கிழங்கு பொரியல் ரெடியாக இருக்குது. உருளைக்கிழங்கெல்லாம் பாருங்கள், இது பண்ணி நல்லா குக் ஆகிடுச்சு. உருளைக்கிழங்கு மசாலாவோட பச்சை வாசனை நம்மளுக்கு நல்லா வந்து போயிடுச்சு. அட்டகாசமாக ரெடி ஆகிருக்கு. இந்த பொட்டேட்டோ பொடி மாஸை நீங்கள் ஒரு நல்ல தயிர் சாதம் இல்லை சாம்பார் சாதத்து கூட சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லோரும் நான் சொன்ன இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.